ஓம் கணபதி போற்றி. நண்பர்களே, ஔவையார் பாட்டி சீத களபச் செந்தாமரை எனத் தொடங்கும்போது அது வெறும் வர்ணனை அல்ல, நம் மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை தட்டி எழுப்பும் ஒரு யோக சாஸ்திரம். நம்மில் பலரும் அன்றாடம் சந்திக்கும் இந்தவிதமான சவால்களுக்கும் தடைகளுக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக தீர்வை முன்வைக்கிறது. ஆம், அதுதான் பெரும் புலவர் ஔவையார் நமக்காக அருளிய ஒரு ஞான புதையல். அந்த கருவூலத்தின் பெயர் விநாயகர் அகவல். 72 வரிகளில் மொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் கர்ம வினைகளை அறுக்கும் சூட்சுமத்தையும் ஔவையார் இதில் பொதிந்து வைத்துள்ளார். இன்று பலரும் விநாயகர் அகவலை ஒரு பக்தி பாடலாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் முன்னை வினையின் முதலை களைந்து ஒரு மனிதனை ஞானியாக மாற்றும் இந்த அற்புத நூலின் பின்னால் இருக்கும் அறிவியல் மற்றும் ஆன்மீக உண்மைகள் என்ன? அதை உச்சரிப்பதால் நம் வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் நிகழும் என பலரும் நம்புகிறார்கள். பாருங்கள், இதை பற்றி ஆழமாக பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் இந்த அகவலின் உண்மையான சக்தியை பற்றிய ஒரு புதிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். பிரிவு 1, நிழலாய் தொடரும் வினை சுமை. நமது மரபில் வினை பயன் அல்லது கர்மா என்று குறிப்பிடுவார்கள். நாம் இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களின் பதிவுகள் நம்மை தொடர்ந்து வந்து நம்முடைய இன்றைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பது ஒரு ஆழமான நம்பிக்கை. இந்த வினை பயன்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுமையாக நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நம்முடைய முயற்சிகளை பலனற்றதாக ஆக்குகின்றன என்று நம்பப்படுகிறது. யோசித்துப் பாருங்கள், ஒரே தகுதியும் திறமையும் உள்ள இருவரில் ஒருவருக்கு மட்டும் எல்லா வாய்ப்புகளும் எளிதாக கிடைக்கிறது. மற்றவர் எவ்வளவு முயன்றும் அங்கேயே தேங்கி நிற்கிறார். இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? வெளிப்புற காரணிகளை தாண்டி உள்ளார்ந்த ஒரு தடையாக இந்த முன்னை வினைகள் இருக்கலாம் என்று ஞானிகள் கருதுகின்றனர். இந்த வினை சுமை ஒரு மனத்தடையாக, ஒரு ஆற்றல் தடையாக மாறி நம்முடைய உண்மையான திறனை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கிறது. இது ஒருவிதமான மனச்சோர்வையும் விரக்தியையும் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பற்ற தன்மையையும் உருவாக்கிவிடுகிறது. நம்முடைய கடந்த காலத்தின் நிழல்களில் இருந்து வெளிவந்து ஒரு புதிய பிரகாசமான வாழ்க்கையை வாழ முடியாதா? முடியும் என்கிறார்கள் மெய்ஞானிகள். அதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக விநாயகர் அகவல் திகழ்கிறது. பிரிவு 2, விநாயகர் அகவல் என்றால் என்ன? விநாயகர் அகவல் என்பது தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவரான ஔவையார் அருளியதாக போற்றப்படும் ஒரு பக்தி நூல். இதன் வரலாற்று பின்னணியை பற்றி பல கதைகள் உள்ளன. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாளும் கைலைக்கு சென்றபோது ஔவையார் தனது விநாயகர் பூஜையை நிதானமாக முடித்து இந்த அகவலை பாடி, விநாயகப் பெருமானே அவரை தனது துதிக்கையால் தூக்கி கைலையில் சேர்த்தார் என்பது மிகவும் பிரபலமான ஒரு செவிவழி கதை. இந்த கதை இந்த அகவலின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அதன் மகிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. முதலில் அகவல் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். தமிழ் இலக்கணப்படி அகவல் என்பது ஒரு வகையான பாவகையாகும். அகவுதல் என்றால் அழைத்தல் என்றும் ஒரு பொருள் உண்டு. விநாயகரை மனம் முருக அழைப்பதைப் போல் இந்த பாடல் அமைந்திருப்பதால் இது விநாயகர் அகவல் என்று பெயர் பெற்றிருக்கலாம். ஆனால் இதற்கு ஒரு தத்துவார்த்தமான விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. அகவல் என்பதை அகம் பிளஸ்வல் என்று பிரித்து அகத்தை ஆளவல்லது அல்லது உள்ளத்தை ஆளும் வலிமை பெற்றது என்றும் சிலர் பொருள் கொள்வார்கள். இது ஒரு அழகான பக்திபூர்வமான விளக்கம், டிவோஷனல் இன்டர்பிரிட்டேஷன். நம்முடைய மனதை, நம்முடைய அகத்தை வென்று அதை ஆளக்கூடிய வலிமையை இந்த நூல் தருவதாக நம்பப்படுகிறது. மொத்தம் 72 அடிகளை கொண்ட இந்த நூல் வெளிப்படையாக பார்த்தால் விநாயகப் பெருமானின் உருவத்தையும் அவருடைய பெருமைகளையும் வர்ணிப்பதாக தோன்றும். ஆனால் அதன் உள்ளே சென்றால் இது ஒரு மிகப்பெரிய யோக சாஸ்திரம் என்றும் மனித உடலின் ரகசியங்களையும் பிரபஞ்சத்தின் தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஞான பெட்டகம் என்றும் பல ஆன்மீகவாதிகள் கருதுகின்றனர். இது ஒரு யோக பயிற்சிக்கான வழிகாட்டி. அதனால்தான் இதன் முழு பொருளையும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த கனானம் பெற்றவர்களால் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் புரியாவிட்டாலும்
நம்பிக்கையோடு பாராயணம் செய்பவர்களுக்கு அது அளவற்ற நன்மைகளை தரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. பிரிவு 3. மாற்றத்தின் மையம். பாடல் வரிகளின் ஆய்வு. விநாயகர் அகவல் எப்படி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்று நம்பப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள அதன் சில முக்கிய வரிகளை நாம் ஆழமாக பார்க்கலாம். பகுதி 1. இறைவனின் திருவுருவம். ஒரு யோக பார்வை. அகவலின் தொடக்கமே மிக அழகாக விநாயகரின் திருவடி வர்ணனையுடன் ஆரம்பிக்கிறது. சீத களப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பலிசை பாடப். இதன் நேரடியான பொருள் குளிர்ச்சி பொருந்திய சந்தனக் கலவை பூசிய செந்தாமரை மலர் போன்ற மென்மையான திருவடிகளில் அணிந்திருக்கும் சிலம்புகள் பலவிதமான இசையை பாடுகின்றன. இது கேட்பதற்கு ஒரு அழகான வர்ணனை. ஆனால் இதன் பின்னால் ஒரு ஆழமான ஒலி அறிவியல், சயின்ஸ் ஆஃப் சவுண்ட் மற்றும் யோக ரகசியம் இருப்பதாக மெய்ஞானிகள் விளக்குகிறார்கள். அறிவியல் புள்ளி. திருவடி என்பதை யோக சாஸ்திரத்தில் சொல்லப்படும் உடலின் ஆதாரமான மூலாதார சக்கரத்தை குறிப்பதாக ஒரு விளக்கம் உண்டு. ஔவையார் குறிப்பிடும் அந்த பாதச் சிலம்பு ஒலி என்பது யோக பயிற்சியின் போது ஒருவருக்குள் கேட்கும் அநாகத நாதம் அல்லது உள்நிலை அதிர்வுகளை குறிக்கிறது. நவீன அறிவியல் இதை பிரபஞ்சத்தின் பேக்ரவுண்ட் ஃப்ரீக்வென்சி என்று அழைக்கிறது. இந்த முதல் 2 வரிகளே ஒருவரை உருவ வழிபாட்டிலிருந்து உள்ளார்ந்த யோக பயணத்திற்கு, ஆல்பா நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு திறவுகோலாக அமைவதாக ஒரு தரப்பினர் கருதுகின்றனர். தொடர்ந்து வரும் வரிகள் பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழ முகமும் விளங்கச் சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும். பெரிய வயிறு, பெரிய தந்தம், யானை முகம், 5 கரங்கள், அங்குசம் மற்றும் பாசம். இவை விநாயகரின் பொதுவான அடையாளங்கள். ஆனால் இங்கும் தத்துவங்கள் பொதிந்துள்ளதாக நம்பப்படுகிறது. பேழை வயிறு என்பது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் தன்னுள் அடக்கியிருப்பதை குறிப்பதாகவும், அங்குசம் தீய வழியில் செல்லும் மனதை கட்டுப்படுத்தவும், பாசம் பக்தர்களை தன்பால் ஈர்த்து அருள் புரியவும் பயன்படும் கருவிகள் என்றும் விளக்கப்படுகிறது. இந்த வர்ணனைகள் இறைவன் வெறும் உருவம் அல்ல, அவர் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு தத்துவத்தை சுமந்து நிற்கும் பரம்பொருள் என்பதை உணர்த்துவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். பகுதி 2. தீவினைகளை களைதல். அகவலின் மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று அது நம்முடைய தீவினைகளின், அதாவது கர்மாவின் தாக்கத்தை குறைக்கும் என்பது. இதற்கான வரிகளை பார்ப்போம். கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே. இதன் பொருள் தனது தந்தமாகிய ஆயுதத்தால் என்னுடைய கொடிய வினைகளை நீக்கி என்பதாகும். இங்கு கொடுவினை என்பது நாம் முற்பிறவிகளில் சேர்த்து வைத்திருக்கும் கர்ம மூட்டைகளையே குறிப்பதாக நம்பப்படுகிறது. விநாயகரின் தந்தம் ஞானத்தின் சின்னமாகும். அந்த ஞான ஒளியால் நம்மை பின்தொடரும் கர்ம வினைகளின் வேர்களை அவர் அறுத்து எறிவதாக நம்பப்படுகிறது. இந்த வரியை மனமுருகி உச்சரிக்கும் போது நம்முடைய கர்ம சுமைகள் குறைவதாக பக்தர்களிடையே ஆழமான நம்பிக்கை உள்ளது. இன்னொரு முக்கியமான வரி இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து. இங்கு இருவினை என்பது நல்வினை, தீவினை இரண்டையும் குறிக்கும். ஆன்மீக பார்வையில் பிறவிச் சுழற்சிக்கு 2ம் காரணங்களே. தங்க விலங்கும் இரும்பு விலங்கும் போன்றது. விநாயகர் இந்த 2 வினைகளையும் அறுத்து இருள் எனப்படும் அறியாமையை நீக்குகிறார் என்று ஔவையார் பாடுகிறார். இது வெறும் துன்பத்தை நீக்குவது மட்டுமல்ல, இன்பத் துன்பங்களை கடந்த ஒரு சமநிலையான ஞான நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. மேலும் முன்னை வினையின் முதலை களைந்து என்ற வரியும் இதை உறுதி செய்கிறது. முன்னை வினை என்றால் பழமையான ஆழமாக வேரூன்றிய கர்ம பதிவுகள். அதன் முதலை, அதாவது மூல காரணத்தையே அவர் களைந்து விடுவதாக பொருள் கொள்ளப்படுகிறது. அதாவது பிரச்சனையின் அறிகுறிகளுக்கு மட்டும் தீர்வு காணாமல் அதன் மூலத்திற்கே சென்று அதை சரி செய்யும் ஆற்றல் அவருக்கு உண்டு என்பது இதன் தாத்பரியமாக நம்பப்படுகிறது. இந்த வரிகளை உச்சரிப்பது ஒருவரின் ஆழ்மனதில் பதிந்துள்ள எதிர்மறை ஆற்றல்களையும் பழக்கங்களையும் மாற்றி அமைக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. பகுதி 3. உள்ளொளி பயணம். வினைகளை களைந்த பிறகு விநாயகர் நம்மை எங்கே அழைத்துச் செல்கிறார்?
ஒரு உள்ளார்ந்த ஆன்மீக பயணத்திற்கு. சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, இது யோகத்தின் உயர்நிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சத்தம் என்றால் ஓசை. இந்த உலகில் கேட்கும் ஒலிகளுக்குள் சதாசிவத்தின் ரூபத்தை அவர் காட்டுவதாகவும், சித்தம் எனப்படும் நம் மனதிற்கு உள்ளே சிவலிங்க தரிசனத்தை, அதாவது ஆன்ம தரிசனத்தை அவர் நிகழ்த்துவதாகவும் ஔவையார் பாடுகிறார். இதன் தாத்பர்யம் கடவுள் கோவிலில் மட்டுமில்லை, அவர் நமக்குள்ளேயே நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஒலியிலும் இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக உணர்த்துவது. இந்த நிலையை உணரும்போது ஒரு மனிதனின் பார்வை முற்றிலுமாக மாறிவிடுவதாகவும், பிரச்சனைகள் எல்லாம் அந்த பரம்பொருளின் விளையாட்டாக தோன்றுவதாகவும் சொல்லப்படுகிறது. அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, இறைவன் அணுவுக்குள் அணுவாக மிகச் சிறியவனாகவும் பிரபஞ்சத்திற்கும் அப்பால் மிகப் பெரியவனாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் கணுமுற்றி நின்ற கரும்பு போல, அதாவது பக்குவமடைந்த கரும்பின் சாறு போல சுவைக்கக்கூடிய ஓர் இனிய அனுபவமாக உனக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை எனக்கு காட்டினாய் என்று ஔவையார் உருகுகிறார். கரும்பை வெளியே இருந்து பார்த்தால் கடினமாக இருக்கும், ஆனால் அதை பிழிந்தால் கிடைக்கும் சாறு இனிமையானது. அதுபோல வாழ்க்கை கடினமாக தோன்றினாலும் அதன் உள்ளே இருக்கும் சாராம்சம் ஆனந்தமயமானது என்பதை இந்த அகவல் நமக்கு உணர்த்துவதாக கருதப்படுகிறது. இந்த வரிகளை ஆழமாக தியானிப்பதன் மூலம் ஒருவரின் கவனம் வெளிப்புற பிரச்சனைகளிலிருந்து உள்நோக்கி திரும்புகிறது. அந்த உள் அமைதியில் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைப்பதாகவும், எல்லா துன்பங்களும் அதன் தீவிரத்தை இழப்பதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். பிரிவு 4, வாழ்க்கை மாற்றம், தி டிரான்ஸ்ஃபர்மேஷன். விநாயகர் அகவலை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் ஒருவருடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்று நம்பப்படுகிறது. முதலாவதாக மன அமைதி மற்றும் தெளிவு. அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி என்று அகவல் சொல்கிறது. அதாவது வாழ்க்கையின் துன்பங்கள் மற்றும் குழப்பங்கள் நீங்கி கருணை நிறைந்த ஒரு புதிய பாதை புலப்படும். தொடர்ச்சியான பாராயணம் மனதை ஒருமுகப்படுத்தி தேவையற்ற கவலைகளில் இருந்து விடுவித்து ஒருவிதமான ஆழ்ந்த அமைதியை தருவதை பலர் அனுபவபூர்வமாக உணர்வதாக கூறுகிறார்கள். இரண்டாவதாக தடைகள் விலகும் என்பது ஒரு வலுவான நம்பிக்கை. விநாயகரே விக்னேஸ்வரர், அதாவது தடைகளை நீக்குபவர். அகவல் பாராயணம் ஒரு செயலை தொடங்கும் முன் அதை தடுக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்தை குறைத்து நாம் செய்யும் முயற்சிகளுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை வழங்குவதாக நம்பப்படுகிறது. இதனால் பாதியில் நிற்கும் காரியங்கள் நிறைவேறுவதும் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதும் சாத்தியமாகலாம். மூன்றாவதாக ஞானம் மற்றும் உள்ளுணர்வு பெருகும். அகவல் ஒரு ஞான நூலாகவும் பார்க்கப்படுகிறது. தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த உலக கல்வியை தாண்டி மெய்ஞானம், அதாவது எது உண்மை எது பொய் என்று பகுத்தறியும் அறிவை இது வழங்குவதாக கூறப்படுகிறது. இந்த ஞானம் வளர வளர வாழ்க்கையின் பிரச்சனைகளை அணுகும் விதமே மாறிவிடும். எதைக் கண்டும் கலங்காத ஒரு மனோதிடம் உருவாகும். சிலர் இந்த மந்திர உச்சாடனையின் அதிர்வுகள் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஆரா உருவாக்குவதாகவும், அது நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்துவதாகவும் நம்புகிறார்கள். ரிஷிகளும் சித்தர்களும் அறிந்ததாக சொல்லப்படும் இந்த ஒலி விஞ்ஞானம் நம்முடைய உடலிலும் மனதிலும் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. மன அழுத்தம் குறைவது, உறக்கம் சீராவது போன்ற பொதுவான நன்மைகளை பலரும் உணர்வதாக சொல்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், விநாயகர் அகவல் பாராயணம் என்பது ஒரு பிரச்சனையை தீர்க்கும் தற்காலிக வழி மட்டுமல்ல, பலரின் நம்பிக்கையின்படி அது பிரச்சனைகளை உருவாக்கும் மூல காரணமான நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கத்தையும் அறியாமையையும் குறைத்து நம்மை ஒரு உயர்ந்த மனநிலைக்கு, ஒரு ஆனந்தமான வாழ்க்கை நிலைக்கு இட்டுச் செல்லும் ஒரு முழுமையான ஆன்மீக பயிற்சியாகும். செக்ஷன் 5, பயிற்சி செய்வது எப்படி? How to practice. இவ்வளவு மகிமைகள் வாய்ந்ததாக நம்பப்படும் விநாயகர் அகவலை நம்முடைய அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது?
இதற்கு பெரிய சடங்குகளோ சம்பிரதாயங்களோ தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் மட்டுமே. 1. நேரம். தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் மனம் அமைதியாகவும் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாகவும் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஒருவேளை அது முடியாவிட்டால் காலையில் குளித்து முடித்து உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பாராயணம் செய்யலாம். மாலையிலும் செய்யலாம். சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற விசேஷ நாட்களில் பாராயணம் செய்வது பன்மடங்கு பலனை தரும். 2. முறை. முழு அகவலையும் ஒரே நாளில் படிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. தொடக்கத்தில் ஒரு சில வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் அர்த்தத்தை உணர்ந்து மனமுருகிப் படிக்கலாம். அதன் பிறகு படிப்படியாக எண்ணிக்கையை அதிகரித்து 72 வரிகளையும் படிக்கப் பழகிக் கொள்ளலாம். பாடலை முழுமையாக மனப்பாடம் செய்து மனதில் உச்சரிப்பது இன்னும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. 3. சூழல். அமைதியான சுத்தமான இடத்தில் அமர்ந்து பாராயணம் செய்யுங்கள். உங்கள் முன்னால் ஒரு சிறிய விநாயகர் சிலையையோ படத்தையோ வைத்துக் கொள்வது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த உதவும். 4. முக்கிய குறிப்பு. எத்தனை முறை சொல்கிறோம் என்பதை விட எவ்வளவு தூரம் அர்த்தம் உணர்ந்து மனதை ஈடுபடுத்தி சொல்கிறோம் என்பதே முக்கியம். இயந்திரத்தனமாக படிப்பதை விட இறைவா நீயே என் அல்லல்களைக் களைய வேண்டும் என்ற முழுமையான சரணாகதி உணர்வுடன் படிப்பதுதான் உண்மையான பலனை தரும். உங்கள் குழந்தைகளுக்கும் இதைச் சொல்லிக் கொடுங்கள். சிறு வயதிலிருந்தே இந்த மந்திர ஒலிகள் அவர்கள் மனதில் பதிவது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பாதுகாப்பாக அமையும் என்று நம்பப்படுகிறது. நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்த்ததிலிருந்து விநாயகர் அகவல் என்பது வெறும் ஒரு பாடல் தொகுப்பு அல்ல என்பது தெளிவாகிறது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது ஒரு வாழ்க்கை பாடம், அது ஒரு யோகப் பயிற்சி. அது நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்க உதவும் ஒரு கருவி. நம்முடைய துன்பங்களை துடைத்து நம்மை ஞான வழியில் அழைத்துச் செல்லும் ஒரு குருவாகவும் அது பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் வெளிப்புறத் தீர்வுகளை தேடி ஓடுகிறோம். ஆனால் உண்மையான தீர்வு நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை விநாயகர் அகவல் நமக்கு நினைவூட்டுகிறது. நம்முடைய மனதை மாற்றுவதன் மூலம் நம் வாழ்க்கையின் போக்கை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை அது விதைக்கிறது. விநாயகர் அகவல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா என்ற கேள்விக்கு நேரடியான பதில் ஆம் அல்லது இல்லை என்று சொல்வதில் இல்லை. உண்மையான பதில் உங்கள் நம்பிக்கையிலும் உங்கள் பயிற்சியிலும் தான் இருக்கிறது. முழுமையான அர்ப்பணிப்போடும் நம்பிக்கையோடும் இந்த பாதையில் பயணிப்பவர்களுக்கு விநாயகர் அகவல் நிச்சயமாக ஒரு புதிய ஒளிமயமான வாழ்க்கையை திறந்து காட்டும் ஒரு திறவுகோலாக அமையும் என்பது பலரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. விநாயகர் அகவலை பாராயணம் செய்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மற்றவர்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.